ஹலோ காய்ஸ் ரெடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் விஜயா வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. ரோகிணி எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், ரோகிணி போட்ட திட்டத்தால் தான் தேவையில்லாம் வந்து மீனாவிட்ட வந்து அடிபணிஞ்சு நடந்துட்டனே என்ற மாதிரியான கவலை அவங்களுக்கு இருக்குது. திரும்ப வந்து மீனா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வார மாதிரி ஆயிட்டுதே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் தான் அவமானப்பட்டுட்டனே என்ற கவலையும் கோவமும் அவங்களுக்கு இருக்குது. இதை வந்து மனோஜுக்கு சொல்கிறாங்க. மனோஜ் இங்கே பாரு, ரோகிணியை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பிளான் பண்ணு என்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரோகிணியை வந்து தன்னுடைய ஸ்டோர் ரூமுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டோன்னே வந்து ரோகிணி என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் மனோஜ் வந்து தன்னோட பேசுகிறதுக்கு தான் வர சொல்கிறாங்கன்னுட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. வரும்போது வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பத்தியாமா மனோஜ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மற்றவங்கள்ட பேச்சை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆளே இல்லை. அந்த பிஸ்னஸ் வந்து என்னால் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்ல மாதிரி போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது என்னோட பேசாமல் எப்படி இருப்பான், அதுதான் வந்து ஸ்டோர் ரூமுக்கு வர சொல்லியிருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே வந்து வராங்க. ஆனால் இங்கே பெரிய ஒரு திட்டத்தை வந்து விஜயா போட்டு வச்சிருக்கிறான்றது வந்து ரோகிணிக்கு கொஞ்சம் கூட தெரியாது. விஜயா வந்து ஸ்டோர் ரூமில் வந்து இருக்கிறாங்க. ரோகிணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து விஜயா வந்து இருக்கிறாங்க. விஜயா அதே மாதிரி வந்து மனோஜோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து ரோகிணி ஒரு வந்து அடிக்கிறவங்க ஒருத்தங்களை வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, பணம் கொடுத்து. அதே அவங்கள வந்து பணம் கொடுத்து வந்து இவங்களை வந்து சாட்டையால் அடிக்கிற ஒருத்தங்களை வந்து பிடிச்சி வச்சுருக்குறாங்க. எதுக்குன்னு சொன்னால் ரோகிணிக்கு அடிக்கிறதுக்கு. இந்த விஷயம் தெரியாத ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. இதை பார்த்தோன்னே வந்து விஜயாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். இதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க எழுந்து போகவே இல்லை. அதே இடத்துல இருந்து கொண்டு மனோஜோட ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இருக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது, இங்கே வர பண்ணு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனோஜ் இங்கே பாரு, உன்னுடைய ஒய்ஃப் வந்து உன்னை மட்டும் ஏமாத்தலை, என்னையுமே ஏமாற்றிருக்கிறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நீயுமே பணம் கொடுத்தியா அவங்களுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, பணமெல்லாம் கொடுக்கல, என்னை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு என்னை வந்து சாட்டையால் அடித்தா தெரியுமா, இப்போ யாரை வந்து சாட்டையால் அடிக்க சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கிறேனோ அதே ஆளை வச்சு எனக்கு வந்து அடித்தா. ஒருக்கா வந்து நான் லவ் பண்ணுற மாதிரி வந்து நடிக்கிறதுக்காக போயிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இப்படியெல்லாம் அடித்தா தெரியுமா, எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா தெரியுமா. எனக்குமே அந்த கோபம் இருக்குது. ஆனால் வந்து அந்த கோபத்தை வந்து என்னால் தீர்க்க முடியல. என்ன பண்ணுறது, உனக்காக வந்து நான் பேசாமல் விட்டுருந்தேன். இன்றைக்கு பார்த்தியா உன்னுடைய அம்மாவே பிளான் பண்ணி இங்கே வர வச்சுருக்குறாங்க. அதனால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த காட்சியை பார்க்குறக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ வந்து அவள் அடி வாங்குறத பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க. அதைத்தானே நானும் பார்க்குறதுக்காக இருக்கிறேன்ற மாதிரி வந்து மனோஜோட ஃப்ரெண்டுமே வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாங்க மேடம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் நான் மேடம்ன்றது உனக்கு தெரியுதா, இவ்வளோ நாள் நான் யாருன்றது உனக்கு தெரியலையோ என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் மனோஜோட ஒய்ஃப் ஆச்சே, அப்போ நாங்கள் மேடம் என்று தானே கூப்பிடணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாரு, மனோஜோட ஒய்ஃப் மட்டும் இல்லை, இந்த ஸ்டோர் ரூம் கூட என்னோடது தான், நீ வந்து எப்போவுமே என்னை மேடம் என்று தான் கூப்பிடணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி மேடம், இதே மாதிரி எப்போவுமே கூப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் நான் கூப்பிட்றேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன், எப்போவுமே மனோஜோட ஒய்ஃப் தானே, அப்போ வந்து நீ வந்து மேடம்ன்ட்டு தான் கூப்பிடணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி மேடம், நான் கூப்பிட்டா போச்சு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அடி வாங்க போகிற, அதை பார்த்து நான் சிரிக்க போகிறேன், இதுக்குள்ள வேற உன்னை மேடம்ன்ட்டு வேற நான் கூப்பிடணுமா என்ற மாதிரி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நான் அடி வாங்கினதை நினச்சேன், சிரிப்பு வந்துட்டுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் அதை நினச்சி பார்த்தியா, இவ்வளோ நாள் நினைக்கலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மேடம், இவ்வளோ நாள் நினச்சேன் தான், ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் சிரிப்பு வரலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, இவன் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கு. சரி, வர சொன்னது வந்து மனோஜ் தானே, மனோஜ் அங்கே என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மனோஜ் வந்து நிற்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன, யாருமே இல்லை, ஒரு கஸ்டமர் கூட வர்றது இல்லையா, நீங்கள் பேசுகிற பேச்சில் எல்லா கஸ்டமரும் ஓடி போயிடுறாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, இன்றைக்கு லீவு விட்டுருக்குறாங்க, மனோஜுக்கு முக்கியமான வேலை இருக்கா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முக்கியமான வேலையா, அப்படி என்ன முக்கியமான வேலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மேடம், உங்களை வந்து வர சொல்லியிருக்கிறாங்க இல்லையா,
உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து லீவு விட்டுருக்குறாங்க. அதுதான்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுதான் பார்த்தேன். மனோஜ் வந்து எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்துல வாராங்க. மனோஜ், மனோஜ் என்று கூப்பிட்டுட்டே வரும்போது, "மனோஜா? அது யாரது?" என்ற மாரி வந்து விஜயா கேட்குறாங்க. என்ன இது கேட்ட குரலா இருக்கே! யார் என்று பார்க்கும்போது விஜயா. "என்ன இவங்க எங்கே இருக்கிறாங்க? ஆன்ட்டி என்ன நீங்க எங்கே இருக்கிறீங்க?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க விஜயா. "என்னை இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டியே! எதிர்பார்க்காத விதத்தில தாண்டி இந்த விஜயா வருவா" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஏன் ஆன்ட்டி இன்னுமே உங்களுக்கு அந்த கோபம் போகலையா?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "கோபம் போகலையாவா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னில கோவம் மட்டுமா இருக்கும்? இந்த மாரி ஒரு பொண்ணு இருக்கிறாளா இந்த உலகத்தில என்று வெறுப்பா தான் இருக்கும். எத்தனையோ நல்ல மனுஷர்களுக்கு மத்தியில உன்னம் போல ஒரு கேடுகெட்ட ஜென்மமும் இருக்கே" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஆன்ட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆன்ட்டி. அந்த அளவு தூரத்துக்கு நான் என்ன ஆன்ட்டி பண்ணினேன்?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "நீ என்ன பண்ணன்றத நான் சொல்லணுமா? அல்லது மனோஜ் சொல்லணுமா?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "என்ன மனோஜ் நான் என்ன பண்ணேன்? ஒரு சில பொய் சொன்னேன். அத தவிர வேற என்ன மனோஜ் உனக்கு பண்ணியிருக்கிறேன்? எந்த துரோகமும் பண்ணலையே! பாத்தியா? இப்படி ஒரு பெரிய ஸ்டோர் ரூம்ல நீ வந்து இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே! அதெல்லாம் நீ மறந்துடக்கூடாது தானே! அதெல்லாம் மறக்காததால தான் ஆன்ட்டி இன்றைக்கு மனோஜ் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கிறான். நான் வந்தேன்னு நினைச்சீங்களா? மனோஜ் தான் என்ன கூப்பிட்டுருக்கிறான். பாத்தீங்களா? மனோஜுக்கு என்னுள்ள உள்ள பாசம் போகல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது விஜய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்னது மனோஜ் கூப்பிட்டானா? யார் சொன்னது மனோஜ் கூப்பிட்டான்னு சொல்லி? நான் தான் மனோஜ வச்சு வர வச்சேன் நீங்க" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன இது தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு. பிளான் பண்ணி இவங்க வர வச்சிருக்கிறாங்க. நான் இது தெரியாம நல்லவன்ற மாரி வந்து வந்துட்டனே! என்ன பண்றது?" என்ற மாரி வந்து ரோகிணி யோசிக்கிறாங்க. "நீ எதுவும் யோசிக்க தேவையில்ல. நீ யோசிச்சு சொல்ற பொய் ஒண்டே நாங்க கேட்க போறதும் இல்ல" என்ற மாரி வந்து விஜயா சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு, "எங்கடா அந்த சாட்டையால அடிக்கிறவன்? அவன கூட்டிட்டு வான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்ன ரோகிணி இத ஏற்கனவே பார்த்திருப்பியே" என்ற மாரி வந்து மனோஜோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க. "என்னது இவ்வளவு நேரம் என்ன வந்து மேடம்ன்னு சொன்னா, இப்ப என்ன ரோகிணி என்று சொல்றான்? மரியாதை குறையுதே" என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. "ஆமா, இனி அப்படித்தான் இருக்கும்" என்ற மாரி வந்து மனோஜோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "மனோஜ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதே இவன வச்சு தான் எனக்கு அடிச்ச அவனுடைய வைஃப். இன்றைக்கு பார்த்தியா, அதே அவன் வந்து இவளுக்கு அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். பணம் குடுத்தா யாரு கண்டாலும் அடிப்பான் போல இருக்கு. அவனுடைய தொழில் அப்படி இருக்கு போல இருக்கு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு, நான் வந்து எப்பவோ நடந்து கொண்டத வச்சு இன்னைக்கு எனக்கு அடிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. மனோஜ் உன்ன நம்பி தானே வந்தேன். இந்த மாரியெல்லாம் பண்ணலாமா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது, என்ன நம்பி வந்தியா? நான் வந்து என்ன நம்பி வந்தேன்னு சொல்றதுக்கு உனக்கு வெட்கம் இல்லையா? உன்ன நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு நான் இவ்வளோ ஏமாத்தப்பட்டுருக்கிறேன். எங்களோட குடும்பம் இவ்வளோ அவமானப்பட்டிருக்குது. அது சரி, போலீஸ் சாமியார அனுப்பி என்னுடைய அம்மாவ வந்து வாழ்க்கை வந்து நாசமா போயிருமென்று சொன்னியா? அதையெல்லாம் நாங்க நம்பிருவோம்ன்னு நினைச்சியா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த மீனா வந்து அம்மா மதிக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்ல வந்து மீனா வந்து ஒரு பயந்தவ மாரி தான் அந்த வீட்டிலே இருப்பா. அவளுக்கே வந்து ஆராத்தி எடுத்து அம்மாவ வந்து உள்ள வர வச்சுட்டியே! எவ்வளவு கேடுகெட்ட நீ! என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன நடந்திருக்குது? அப்ப மீனா திரும்ப அந்த வீட்டுக்கு போட்டாளா? என்ற மாரி வந்து ரோகிணி நிக்கிறாங்க. ஆமா. அந்த மீனா வந்து நான் மதிக்கிறதே இல்ல. மீனா வந்து என்ன கண்டாலே பயந்து ஓடுவா. அவள வந்து ஆராத்தி எடுத்து வாம்மா மருமகளே என்று சொல்ற அளவுக்கு நீ வச்சுட்டேன்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. அந்த போலீஸ் சாமியார அனுப்பி நீ பண்ண காரியம் தானே இது. ஏன் எங்கட வீட்ல இருந்து நீ பண்ணதெல்லாம் போதாதா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லண்டி நான் எல்லாம் அப்படி அனுப்பல என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு நடிக்காத. நீ தான் அனுப்பினன்றத வந்து அந்த போலீஸ் சாமியாரே சொல்லிட்டா என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது சிந்தாமணியாச்சே. எதுக்கு என்னுடைய பேர் வந்துச்சுது? அந்த போலீஸ் சாமியாருக்கு என்னுடைய பேரே தெரியாதே. எப்படி வந்து அவங்க என்னுடைய பேர சொன்னாங்க? இதில என்ன சதி நடக்குது? இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் என்ன ஏமாத்துறாங்களா? அல்லது போனா இவங்களுக்கு ஏதோ வந்து பிழையா விளங்கிட்டு இப்படி பண்றாங்களா? என்னவா இருக்கும்? என்ற மாரி வந்து யோசிக்கிறாங்க. நீ எதுவும் யோசிக்காத, அடி என்ற மாரி வந்து அந்த சாட்டையால அடிக்கிறவனுக்கு வந்து அடிக்க சொல்றாங்க. அவன் வந்து நல்லாவே அடிச்சுட்டான். அதுக்கப்புறமா ரோகிணி என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இப்படியே அழுதுட்டு இருந்தா அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால வந்து மயங்கி விழுகிற மாரி நடிக்கலாமன்னுட்டு, அவங்க வந்து மயங்கின மாரி வந்து நடிக்கிறாங்க. நடிச்சோனே வந்து அந்த சாட்டையால அடிக்கிறவன் விட்டுட்டு ஓடிட்டான். எனக்கு சம்பளமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்ன விட்டாலே போதும். நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் வந்தேன். இப்ப வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்குன்ற மாரி வந்து ஓடிட்டான். அதுக்கப்புறமா வந்து மனோஜோட ஃப்ரெண்டுமே வந்து ஓடிட்டாங்க. ஓடினோனே வந்து விஜயா சொல்றாங்க, "என்னடா உன்னுடைய ஃப்ரெண்டுமே ஓடுறான். அவன் தான் ஓடுறான்னு பார்த்தா, இவன் எதுக்குடா ஓடுறான்ற" மாரி வந்து சொல்றாங்க.
சொல்கிறாங்க. இல்லைம்மா அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுதோ ஒன்று பயத்தில் ஓடிட்டாங்க போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா எதுவும் ஆன மாதிரி தெரியல, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்புறமா உங்களில் பழி வந்துடும், நான் இருந்து பார்த்துட்டு இவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, என்ன ரோகிணி இப்போ ஓகேயா என்ற மாதிரி வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளோ தூரம் அடிக்கிற அளவுக்கு நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ என்ன கெடுதல் பண்ணியா? இந்த மாதிரி தான் மற்றவங்க அடிப்பாங்களா? மற்றவங்க இந்த மாதிரி பண்ண துரோகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? நீ பண்ண மாதிரியே திரும்பவும் அவங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சாட்டையால் அடிச்சிருக்கிற, என்னுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கியிருக்கிற, நம்பினவங்களை வந்து ஏமாத்திருக்கிற, இப்படிப்பட்ட உனக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ரோகிணி என்ன வர வச்சு என்ன ஏமாற்றி இருக்கிற, நல்லவன் மாதிரி நடித்து எனக்கு அடிச்சிருக்கிற, இதே மாதிரி நீயும் வந்து அடி வாங்காத அளவுக்கு அடி வாங்குற அளவுக்கு நான் பண்ணுவேன்ட்டு வந்து பயங்கர கோபத்தோட போகிறாங்க. வீட்டை போய் அவங்கள்ட்ட அம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனோ சின்ன காரியம் பண்ணியிருக்கிறான்ட்டு பாரு, கை காலெல்லாம் ஒரே காயமாக இருக்குது, வர வச்சு ஒரு சாட்டையால் அடிக்கிறவனால எனக்கு அடிக்க வச்சுட்டான், இப்படி பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவனோட அம்மா தான் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறான், அவன் இப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லை, எப்படி மாற்றி வச்சுக்கிறா பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஆமையரை அனுப்புனது நான் இல்லை, அந்த சிந்தாமணி தான். ஆனால் வந்து என்னுடைய பேரை வந்து அந்த போலீஸ் ஆமையார் சொல்லியிருக்கிறார், அந்த போலீஸ் ஆமையாருக்கு வந்து என்னுடைய பேரே தெரியாது, என்னம்மா நடக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து ரோகிணியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி வந்து வராங்க. என்ன ரோகிணி என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படியெல்லாம் நினைக்காத, எனக்கும் அவங்களுக்கு செட்டே ஆகாது, என்ன நீ இப்படி சொல்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அந்த விஜயாவோட ஃப்ரெண்டு தானே நீங்கள் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தீங்களா? எதுக்கு அவங்க இப்படி அடிக்கணும், இப்படி அவங்க அடித்ததே இல்லையே எனக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க தான் பிளான் பண்ணி வர வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து அந்த போலீஸ் அம்மையார் என்னுடைய பேரை சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட பேரை தானே சொல்லணும், இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்கிறது நீங்கள் தானே, எப்படி என்னுடைய பேர் வந்தது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா உன்னுடைய பேர் சொன்னால் தான் நான் தப்பலாம், அப்போ தான் வந்து அங்கே நடக்கிறது என்னன்றதை நான் கேட்டுட்டு வந்து சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் என்னுடைய பேர் மாட்டிச்சுதுன்னு சொன்னால் நான் வந்து அங்கே நடக்கிற விஷயத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியாது, அப்புறமா நீ வந்து மனோஜோட சேரவே முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்பலாமா வேண்டாமா? இவங்க வந்து உண்மையாவே வந்து என்னுடைய நல்லதுக்கு தான் இப்படி பண்றாங்களா? அல்லது வந்து இவங்களும் அவங்களோட சேர்ந்து என்ன வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா? என்ன நடக்குதுன்ற மாரி வந்து ரோகிணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, யார் என்ன நினைச்சாலும் சரி, அந்த விஜயா வந்து சும்மா விடப்போறதே இல்ல. இப்படி ஆள் வச்சு அடிச்சுட்டாங்க ஏன்னுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, புகார் குடுத்துட்டாங்க. விஜயாண்ட வீட்டுக்கு வந்து போறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க வந்து இந்த மாரி ஒரு பொண்ண வந்து அடிச்சிருக்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. நீங்க உங்களோட மருமகளை இப்படித்தான் நடத்துறதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் மீனாக்கு அடிக்கவே இல்லையே, யார் சொன்னது? மீனா இப்படி வந்து சொன்னாலாம், மீனா உனக்கு எப்போவாவது நான் அடிச்சிருக்கிறேன்னா எதுக்கு இந்த மாதிரி வந்து பொய்யா வந்து புகார் சொல்லிட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, நான் அப்படி யாருக்குமே புகார் கொடுக்கவும் இல்லை, அந்த மாதிரி எனக்கு நடக்கவும் இல்லை, அப்படி நடந்தால் கூட நான் இப்படி புகார் கொடுக்கக்கூடிய ஆள் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது யார் அதை பண்ணியிருப்பாங்க என்று சொல்லும்போது, வேறு யார் பண்ணியிருப்பா? அந்த ரோகிணி தானம்மா, ரோகிணிக்கு தான் வந்து அடிச்சுனாங்க இல்லையா, அதனால் ரோகிணி தான் இப்படி பண்ணியிருக்கிறான்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. அவன் இந்த வீட்டு மருமகள் இல்லையே, எதுக்கு இங்கே வந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் தானேம்மா அடித்தோம், அப்போ எங்களோட வீடு தாண்டி தானே வருவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, விஜயா நீ யாருக்காவது அடிச்சியா, அல்லது யாருக்காவது பணம் கொடுத்து அடிக்க சொன்னியான்னு கேட்கும்போது, இல்லைங்க அப்படி பண்ணலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரோகிணி என்றது யார்ன்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இந்த வீட்டில் மருமகளாக இருந்தவன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து தனக்கு அடித்ததாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் அதே மாதிரி வந்து மாமியாரும் சேர்ந்து யாரையோ வச்சு அடித்தாங்கன்ற சொன்னாங்கன்ற சொல்லும்போது தான் அண்ணாமலைக்கு தெரிய வருது, மனோஜும் விஜயாவும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க, அப்போ இந்த வேலையை தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க போல இருக்குன்னுட்டு, இதுக்கு தான் காலையிலேயே போனியா, ஒரு வேலையும் வீட்டில் பார்க்காம இதுதான் உன்னுடைய வேலையாக இருக்கான்ற மாதிரி வந்து அண்ணாமலை கேட்குறாங்க. எதுக்கு விஜயா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குற, ஒரு தடவை பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்களோட பேசுகிறத நிறுத்திட்டு உங்களோட வேலையை பார்க்குறதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட பிரச்சனைக்கு போகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ரோகிணி பண்ண காரியத்தால் தானே இந்த மீனாக்கு நான் ஆராத்தி எடுக்க வேண்டி போச்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனாக்கு ஆராத்தி எடுத்தது அவ்வளோ பிரச்சனையா உனக்கு, அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதானே பார்த்தேனப்பா, அம்மாவுக்கு மீனாவை சுத்தமாகவே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது ஆராத்தி எடுத்து வா மருமகளை என்று அழைக்க சொன்னால் அவங்க அழைப்பாவா, வேண்டா வெறுப்பா அழைச்சிருப்பாங்க, அந்த கோபம் அவங்களுக்கு போகல, அதை வந்து தீர்க்கிறதுக்கு தான் ரோகிணிகிட்ட தேடி போயிருக்கிறாங்க போல இருக்குது. இனிமேல் அதை என்னென்ன பண்ண போதோ யாருக்கு தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு, சரியப்பா எனக்கு ஒரு சவாரி இருக்குது, நான் அவசரமாக போகணும்ன்ற மாதிரி வந்து போகிறாங்க.
அப்படி போகும்போது வந்து பார்க்குறாங்க, என்ன இது தெரிஞ்ச நம்பரா இருக்கே! யாரா இருக்கும்ன்ற மாரி வந்து பார்க்கும்போது, மனோஜுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து இவங்களோட சிஸ்டர் என்று சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதே அவங்க தான் வந்து இவங்கள்ட்ட கார்ல ஏறுறாங்க. "என்னங்க நீங்க எங்கட்ட கார்ல ஏறுறீங்க? என்னது நான் உங்களோட தங்கச்சி தானே! பார்த்தீங்களா, நீங்க வந்து கார் வச்சுக்கிறதால எனக்கு பிரச்சனையே இல்லன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அதுக்காக நீங்க பணம் எல்லாம் வாங்காம விடக்கூடாது, வாங்கணும்ன்ற மாரி வந்து முத்துக்கு சொல்றாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எனக்கு உங்களோட கம்பெனியிலேயே ஒரு வேலை போட்டு தாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. எது கம்பெனியா? நான் ஒரு கார் வச்சுக்கிறேனம்மா, அதோட ஒரு வேன் வச்சுக்கிறேன் அவ்வளோதான். எனக்கே அப்பப்ப தான் வேலை வரும். நான் எப்படியப்பா உனக்கு வேலை போட்டு குடுக்குறதுன்ற மாரி வந்து சொல்றாங்க. நீங்க ஒரு ஆஃபீஸ் மாரி போட்டீங்கன்னு சொன்னா, அங்க வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை தானே! அங்க வந்து நான் வேலை பார்க்கலான்ற மாரி வந்து சொல்றாங்க. இன்னும் அப்படி ஒரு ஐடியா வரலையம்மா, வந்தா நான் உனக்கு வேலை போட்டு தரேன் சரியான்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஒய்ஃப நான் பார்க்கணும்னு சொன்னோனே வந்து, முத்து வந்து மீனாட்ட கூட்டிட்டு போறாங்க. மீனா எங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா, சுருதியோட ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க போனோனே, என்ன இது புதுசா வந்து ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. யார் இதுன்னு சொல்லும்போது, யாரா? மீனா உனக்கு இவங்க புதுசு மாரி தான் இருக்கும். ஆனா இது மற்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தானன்ற மாரி வந்து சொல்றாங்க. இது வந்து என்னோட தங்கச்சி. மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்த்தேன் இல்லையா? அது ஒரு விதத்தில வந்து தங்கச்சியாகி இப்ப இங்க வந்து நிக்கிறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே விஷயத்த தான் வந்து மீனாட்டையும் கேட்குறாங்க. எனக்கு ஒரு வேலை தேவை. எனக்கு வேலை இல்லாம இருக்குது. எனக்கு எங்கேயாவது வேலை பார்க்கணும் போல இருக்கு. எங்கேயாவது வேலை போட்டு தருவீங்களான்னு கேட்கும்போது, நானே பூத்தானங்க கட்டுறேன். எப்படி உங்களுக்கு வேலை போட்டு தர முடியும்? எனக்கு அப்படி யாரையுமே தெரியாதுங்கன்ற மாரி வந்து சொல்லும்போது, என்னங்க பூத்தான் கட்டுறேன்ற மாரி வந்து சொல்றீங்க. ஏன் அதெல்லாம் வேலை இல்லையா? எனக்கு பூ கட்ட தெரியாதா? ஆனா பக்கத்துல நிண்டு உங்களுக்கு பூவெல்லாம் எடுத்து தர முடியும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதெல்லாம் வேணுமென்டா பண்ணுவேன். அப்படின்னு சொன்னா, உங்களோட பூக்கடையிலேயே நான் வேலை பார்க்கட்டான்ற மாரி வந்து கேட்குறாங்க. என்ன இது ஆச்சரியமா இருக்கு. உங்கள பார்த்தா ரொம்ப வசதியானவங்க மாரி இருக்கே. பூக்கட்ட வரட்டா? பூக்கடையில வேலைக்கு வரட்டான்னு கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, அதில என்ன இருக்கு? நான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதில என்ன இருக்குன்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க வந்து மனோஜோட வீட்ல போகும்போது வந்து, மனோஜோட குடும்பத்தோட நிண்டு ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாங்க. அதே மாரி தான் வந்து இவங்கள்ட ரெஸ்டாரண்ட்ல நிண்டு ஒரு செல்ஃபி எடுக்குறாங்க. இவங்க போற இடமெல்லாம் வந்து செல்ஃபி எடுக்குறாங்க. இந்த செல்ஃபியால வந்து மீனாவோட குடும்பத்துக்கோ அல்லது விஜயாக்கோ ஏதாவது பிரச்சனை வருதோ தெரியல. அவங்க பிரச்சனை குடுக்குற மாரி தான் அவங்களோட பேச்சு எல்லாமே இருக்கு. என்ன நடக்க போதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.